உறவுகள் அனைவருக்கும் அன்பான வணக்கங்க. இங்கே எப்படியாவது இவளை தான் பையனுக்கு கட்டி வச்சிடணும் சுவாத்தியா அப்படின்னு மகா திட்டம் போடுதுங்க. ஆனால் அந்த மடம் ஆகாட்டி சந்த மடம்னு சொல்லுவாங்க இல்லையா? பணப்பேய் பிடிச்ச இந்த மகாலட்சுமி என்ன பண்ணுது, நம்ம புள்ள சிவாவுக்கு எப்படியாவது இந்த பிள்ளைய கல்யாணம் பண்ணி வச்சிடணும் சுவாத்தியா. பெரிய கோட்டீஸ்வரி பணக்காரி, இங்கேயும் அன்னபூர்ணிக்கு சொந்தக்கார புள்ள மருமக, தனக்கு மருமக உறவு வந்துட்டா சூப்பராக இருக்கும். அவள் யார் ஸ்னேகாவது கிணேகாவது அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே பச்சவந்தி மாதிரி மாறுதுங்க. ஆகுனா காலை அப்படின்னு சொல்லுவாங்க. இங்கே மகா எப்படி வேணாலும் காடை பிடிக்கும். போயிட்டு ஸ்வாத்திட்டு போய் அன்பா குலையிறது என்ன, ஏமா ஸ்வாதி கண்ணு நீ அப்படி பண்ணுவியா இப்படி பண்ணுவியா, உனக்கு சமைக்க தெரியுமா? ஐயோ ஆண்டி எனக்கு சமைக்க தெரியாது ஆண்டி. நீ சமைக்காட்டி என்னம்மா, நான் உனக்கு சமையல் கற்றுத்தரேன், நீ கற்றுத்தரவே தேவையில்லை, நாங்கள் சமைச்சுக்கிறோம், நீ எதுவும் பண்ண வேணாம், நீ நல்லா இருக்கலாம் அப்படி இப்படின்னு சொல்லிட்டு நல்லா பேச. ஆண்டி எனக்கு உங்களையும் பிடிச்சிருக்கு, அப்புறம் அவங்க பிள்ளையும் பிடிச்சிருக்கு ஆண்டி. பிடிச்சிருக்கா? உண்மையில பிடிச்சிருக்கா அப்படி சொல்ல. ஆமாம் ஆண்டி அப்படிங்கிறாங்க. அப்புறம் அந்த சிந்துவா, அந்த சிந்துவை நீங்கள் டைவர்ஸ் பண்ணதுக்கப்புறம் எப்படியும் வேறு பொண்ணு கல்யாணம் பண்ணத்தானே போகிறீங்க? ஆமாம் கண்ணு. அதனால் அப்படிங்கல ஸ்வாதி கண்ணு நானே கேட்கணும்னு இருந்தேம்மா. என்ன கேட்கணுருந்தீங்க சொல்லுங்கள் ஆண்டி சொல்லுங்கள். இல்லை என் பிள்ளைய உனக்கு பிடிச்சிருக்கா, அவனுக்கு நீங்கள் 2 பேரும் ஒன்றா இருக்கையில் ஜோடி பொறுத்தம் அப்படி இருக்குது, அதனால் நீ அவனை கட்டிக்கிறியான்னு கேட்கலான்னு நினச்சி வந்தேன். நீயே கேட்டுட்ட, பழம் நிலவி பாலில் விழுந்துருச்சு. ஐயோ ஆண்டி நிஜமாவா? எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு அப்படிங்கிறாங்க. நீங்கள் 2 பேரும் பேசிக்கிட்டு இருந்ததை பார்த்தேன், அப்படி இருக்குது தெரியுமா, பொருத்தம் அப்படி இருக்குன்னு சொல்ல. ஐயோ ஆண்டின்னு கண்ணத்தை பிடிச்சி கிள்றது என்ன, கட்டி பிடிக்கிறது என்ன, இது மட்டும் ஸ்னேகாவுக்கு தெரியும்னு தெரிஞ்சா 2 குழாயிலேருந்து 2 வரும் பாருங்க, அது டொங்குன்னு வந்து மகா நெத்திலே பாயலாம். அந்த அளவுக்கு அவ பயங்கரமான வில்லி. அது தெரியாமல் கட்சி தாவுது இந்த பிள்ளை, அதாவது மகா பிள்ளை. இப்போ என்ன பண்ணுறாங்க, அடுத்து சிவா வந்து கேம்ப் போடுறாங்கல்ல, 5 நாள் ஹைதராபாத்து போகிறாங்களாம். சிந்துவுக்கு அப்படியே வைத்த கலக்குது, என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல். இந்த ஸ்வாத்தியால் இவங்க 2 பேருக்குள்ள தான் ஏதாவது பொறாம போட்டி வரும்னு பார்த்தா அங்கே ஆறுமுகத்துக்கும் பைரவிக்கும் தாங்க வருது. பழம் சாப்பிட்றதுல நல்லா காமெடியாத்தான் போணுச்சுங்க, சூப்பராச்சு. நம்ம ஒரு கற்பனை பண்ணி நேற்று ரிவ்யூ போட்டால் ஆனால் இன்றைக்கி வேறு மாதிரி வந்துச்சு. ஓகே பார்க்கலாம். இப்போ என்ன பண்ணுறாரு, கிளம்புறாரு. டாக்டரே நானும் வரேன் டாக்டரே அப்படிங்கிறது சிந்து. நீ அதெல்லாம் முடியாது, நீ முதல்ல உன் கேன்டீன் வேலையை பாரு அப்படிங்கிறாரு. இல்லை டாக்டரே எனக்கு இன்னும் 1 வாரம் இருக்குது, அதெல்லாம் வேணாம் அப்படிங்கிறாங்க. இங்கே பார்த்தீங்கன்னா வீட்டுக்குள்ளே வந்ததுக்கப்புறம் சிந்து வெள்ளான்னு நிற்கும். இவங்க எல்லாரும் பேசுகிறாங்க. இங்கே என்ன பண்ணுது, ஸ்வாத்திட்ட மகா ஏற்றி விடுது. இங்கே பாரு அன்னபுண்ணிய கட்ட நான் கொஞ்சம் பேச்ச ஆரம்பிப்பேன், நீ எப்படியாவது சிவா கூட போயிருமா, சிவா கூட போய் அவன் மனசில் இடம் பிடிக்க பாரு அப்படி இப்படின்னு மகா சொல்ல. ஆண்டி கேட்பாங்களா? அதெல்லாம் கேட்கும், நீ போ, நீ அவனை கேட்காமலாம் வாயை திறந்தா தான் எதுவும் கிடைக்கும் அப்படி சொல்ல. இவங்க எல்லாத்தையும் ரெடி பண்ணிட்டு இருக்காங்க. ஆண்டி நான் ஒன்று சொல்லணும் அப்படின்னு கேட்க. என்னம்மா சொல்லு அன்னபுண்ணி கேட்குது. இல்லை சிவா ஊருக்கு போகிறார் இல்லையா? ஆமாம், அவங்க கூட நானும் போகட்டுமா அப்படி கேட்க. நீயா? இல்லைம்மா அவன் ஹைதராபாத் போகிறான், நீ இங்கே இருமா. இல்லைங்க எனக்கு போரிங்காக இருக்குது ஆண்டி. என்னம்மா போரிங்கிற, இம்புடு பேர் இருக்கும், எனக்கு பிடிச்சிருக்கு, சுற்றி பார்க்க நல்லா இடம் இருக்குது, அப்படி இருக்குது இப்படி இருக்குன்னு சொன்னேன் நேற்று தான், இன்றைக்கி நான் இப்படி சொல்கிறேன். ஐயோ ஆண்டி நான் அது சொன்னேன் தான் இல்லைங்கள, ஆனால் அப்போது சிவா இருந்தார், இப்போ சிவா இல்லையே, சிவா இல்லாட்டி எனக்கு போர் அடிக்கும். மகா பார்க்குது. ஆஹா 1 அடி பாஞ்சா 8 அடி பாயிராளே, சூப்பர் தம்பி மக அன்னபூர்ணி தம்பி மகளா கொக்கா அப்படின்னுட்டு. அக்கா பாவம்க்கா, ஸ்வாதி பாவம் இல்லையா, அவன் ஆசைப்படுறா, போயிட்டு வரட்டுமே. இல்லை மகா கேம்ப்பு போகிறதுக்கு தனியாலாம் ஆள் போகலாமா? ஏன் அந்த சிந்து போகலையா கொடைக்கானலுக்கு? அவன் மட்டும் போகல, ஏன் நம்ம தம்பி பிள்ளை போனா என்ன, நீ போக்கண்ணு அப்படிங்கல. ஐயோ தேங்க்யூ ஆண்டி அப்படி சொல்லி முத்தம் கொடுத்துக்கிறது. அன்னபூர்ணியை பேச விடலை. சரி நான் போய் துணி எடுத்துகிட்டு வரேன்னு எடுத்து கிளம்ப போகுதுங்க. இங்கே பார்த்தா சிந்து எல்லாத்தையும் கேட்குது. ஐயோயோ இவ போகிறாளா, இது கூடாதே, அடியே சிந்து நீ இருக்கையில இன்னொருத்தி போகலாமா, உன் டாக்டருக்கு நடுவில் இன்னொருத்தி வராளே அப்படின்னு என்ன பண்ணுது, டக்குன்னு ஃபோன் எடுக்குதுங்க. ஹலோ சிக்னல் கிடைக்கல, இங்கே கிடைக்கல அப்படின்னு சொல்லிட்டு வாசப்படி பக்கத்தில், அதாவது இவங்க எல்லாருக்கும் கேட்குற மாதிரி பேச. என்னடா டே சுல்லா சொல்லு, என்ன சுல்லா என்னடா அம்மாவுக்கு மறுபடியும் முடியலையா? இருடா நான் வர்றேன்டா, எந்த ஆஸ்பத்திரியும் போவோம், இங்கே வேணாண்டா, நம்ம தனியாருக்கெல்லாம் வேணாம், நம்ம கவர்மெண்ட்டுக்கே போயிடுவோம்டா. நான் இருக்கேன் ஆப்ரேஷன் பண்ணணுங்கிறாங்களா? ஐயோ இதே ஆப்ரேஷன் பண்ணால் 1 வாரம் ஆஸ்பத்திரியில் இருக்கணுமேடா, 1 வாரம் என்ன 10 நாள் கூட ஆகுமே, இப்போ என்னடா பண்ணுறது அப்படின்ட்டு அதுவாகவே பேசுதுங்க. அழுகாதரா அக்கா நான் இருக்கேன், நீ பயப்படாத, 10 நாள் ஆனாலும் சரி நான் உன் கூட இருந்து உன் அம்மாவை 10 மாதம் சுமந்து பெற்ற உன் அம்மாவை காப்பாற்றி கொடுத்து தான் வருவேன் அப்படின்னு வேகமாக டக்குன்னு ஃபோனை வை, எனக்கு பேசுறதுக்கு நேரம் இல்லை அப்படின்னு உள்ளார போகுது. துணி எடுக்குது. ஆர்வம் வந்து என்னப்பா சிந்து என்னாச்சு? மாமா மச்சான் நீங்கள் ஏன் கேட்குறீங்க மச்சான், எனக்கு ஒரு
உறுதுணையாக இருந்தேன். என் தம்பியோட அம்மா மறுபடியும் சீரியஸாக இருக்கான், என்னன்னு தெரியல, ஏன் நல்லா தானே ஆப்ரேஷன் பண்ணா அப்படிங்கிற மாதிரி பார்க்குறாங்க. மச்சானு கேட்குறாரு ஆறுமுகமும், அது இது வேற இடம், அவங்க பண்ணது வேற இடம், இது வேறையா. ஐயோ கேட்குற பாரு கேள்வியை துருவி அப்படின்னு துணிமணி எடுத்துட்டு, மச்சான் நான் வர்றேன், அப்பா போய் தொலை, 10 நாளைக்கு நிம்மதியாக இருக்கலாம் இவ தொல்லை இல்லாமல் அப்படின்னு மகா நினைக்கிது. அதுக்கப்புறம் வெளில போயிடுறாங்க. என்ன பண்ணுறாங்க, போகிற ஆள் அப்படியே பார்க்குதுங்க. இப்படியே பார்த்துட்டு யார் இல்லைன்னு தெரிஞ்சோன்னா சிவாவோட டிக்கிக்குள்ள வேறி போய் உட்காந்துக்கிறதுங்க. இவங்க எல்லாரும் கிளம்புறாங்க. சிவா வாராரு, பின்னாடி இந்த பிள்ளைங்க வருது, வாடி வா உன்னை தனியாக விட்டுருவேன், கண்டுபிடிச்சி கேட்டால் பார்த்தா கேட்டு போகிறாங்க. அதுக்கப்புறம்ல இப்போ உன்னை நான் நடுவில் விட மாட்டேன்டி அப்படின்னு உட்காந்துக்கிறது. இங்கே வந்து இந்த பிள்ளை முன்னாடி வந்து உட்கார சிவாவும் டாட்டா பாய் பாய் சொல்லிட்டு கிளம்புறாங்க. இப்போ என்ன பண்ணலாம், எப்போ வண்டியை நிப்பாட்டுவார், ஐயோ வயிற்ற கலக்குதே சிவா டாக்டரே, என்ன பண்ணுறது, ஃபோன் அடிப்போமா, இவர் நிற்கவே மாட்டேங்கிறாரு, வண்டியை நிறுத்தாமல் போயிட்டே இருக்குதுங்க. இந்த பிள்ளைங்க அப்படியே சிவாவை அதாவது ரூட்டு விட்டுக்கிட்டே வருது, சைட் அடிச்சுட்டு லுக்கு விட்டுக்கிட்டே வருது. என்ன சுவாதி அப்படின்னு கேட்க, இல்லை அது வந்து அப்படிங்கிற என்ன அப்படிங்கிறாங்க, எனக்கு கொஞ்சம் ஏதாவது குடிக்கணும் போல் இருக்குது, ஏதாவது டீ வாங்கி தரீங்களா, சரி அப்படின்னு சொல்லி வண்டியை நிப்பாட்டாரு. அப்பாடா வண்டியை நிப்பாட்டியாச்சு அப்படின்னு சொல்லிட்டு மெல்ல தூக்குறாங்க. ஓடி போயிட்டு டீயை வாங்கிட்டு வந்து கொடுக்குறாரு, குடி அப்படின்னு சொல்லிட்டு குடிக்கிறாங்க. இங்கே சிவா அங்கிட்டு போன கையோட இந்த பிள்ளைங்க இறங்கி போகுது, பாரு பின்னாடியே போகிறா அப்படின்ட்டு மெல்ல இறங்கி டிக்கிலேருந்து பின் சீட்டில் வந்து உட்காந்து கீழே குனிஞ்சு படுத்துக்கிறதுங்க. இவங்க வண்டி எடுத்துகிட்டு போயிட்டு இருக்காங்க. போகையில் என்ன பண்ணுறாங்க, என்ன ஏதோ ஒரு வாடை அவருக்கு தோணுதுங்க, சிந்துவோட வாடை அப்படின்னு மணக்குது அவருக்கு. என்னாச்சு அப்படிங்கல, இல்லை ஏதோ ஒரு வாசனை உனக்கு தெரியுதா, இல்லையே எனக்கு தெரியலையே, உனக்கு எப்படிமா தெரியும், நேசிக்கிறவங்களுக்கு தானே தெரியும் அதோட வாசனையும் அருமையும். இவங்க என்ன பண்ணாங்க, படுத்துக்கிட்டே மெசேஜ் போடுறாங்க, டே டாக்டரே எங்கே மாமா இருக்கிற அப்படின்னு சொல்ல பார்க்குறாங்களே, ஐயோ இவ இருக்கையில் இவ வேறு மெசேஜ் போடுறாளே அப்படின்ட்டு இந்த பிள்ளை பாட்டுக்கு ஃபோனை பார்த்துக்கிட்டு இது பாட்டுக்கு நோண்டிக்கிட்டு வருதுங்க. இன்னும் லவ் வரல, பேசாமல் வேணா கண்ணை மூடி தூங்கு ஸ்வேதா அப்படிங்கிறாரு. ஒன்றும் இல்லை பரவாயில்ல இருக்கட்டும், நான் கொஞ்சம் நேரம் மொபைல் பார்க்குறேன் அப்படிங்கிற அவங்க ஃப்ரெண்டு பேசுகிறாங்க. அதனால் அந்த ஃப்ரெண்டுக்கிட்ட கால் பண்ணி பேசிக்கிட்டு வருது அந்த பிள்ளை. இவர் என்ன பண்ணுறாரு, ஏய் நான் தான் போயிட்டுருக்கேன்னு சொன்னேன்ல, போவ என்னை விட்டுட்டு போகிறேன்ல, என்கிட்ட சொல்லிக்காமல் போயிட்டு இல்லை, ஏய் நான் உன்னை பார்த்தேன்டி, உன்னை ஆளை காணண்டி, எங்கேயோ சுல்லானுக்கு முடியலன்னு போயிட்டியாமே, நான் கூட அங்கே வரலான்னு தான் நினச்சேன், ஆனால் கரெக்டாக பார்த்துக்கிட்டு நீ அங்கே எங்கேயும் போகக்கூடாதுன்னு சொல்லி என்னை திட்டிவிட்டாங்க, அதனால தான் நான் போகிறேன், பார்த்துக்கோ பாவம் சொல்லா அம்மா அப்படின்னு சொல்லி மெசேஜ் போடுறாரு. அதெல்லாம் கவலைப்படாத டாக்டரே, அவங்களுக்கு ஒன்றும் இல்லை அப்படிங்கல. அப்புறம் அப்படி சொன்னேன், சும்மா எனக்கு வேற ஒரு இடத்துக்கு போகணும்னு தோணுச்சு, அதனால நான் அப்படி சொல்லிட்டு போயிட்டேன் அப்படின்னு சொல்ல, அடிப்பாவி பொய் சொல்கிறது உன் வாழ்க்கையில் விடவே மாட்டியா டாக்டரே, இந்த சிந்து பொய்ன்னு சொன்னால் அது உன் விஷயத்தில் மட்டும் டாக்டரே, வேற எதுக்காகவும் நான் பொய் சொல்ல மாட்டேன் டாக்டரே, அதனால இந்த பொய்னால யாருக்கும் ஒன்றும் கஷ்டம் இல்லையே அப்படிங்கிறாங்க. சரி விடு, இப்போ எங்கே டாக்டரே போயிட்டுருக்க, நான் போயிட்டுருக்கேன், யார் கூட போகிறேன்னா நான் மட்டும்தான். டாக்டரே பொய் சொல்கிறேன், என்னை பொறுத்த வரைக்கும் நான் மட்டும் போகிறேன், பக்கத்து சீட்டில் சுவாதி வர்றான் அவ்வளோதான், சுவாத்தியாக சைட் அடிச்சுட்டே போகிறேன், அது மட்டும் நடக்க விட மாட்டேன் டாக்டரே. என்னடி நீ இப்பெல்லாம் பேசுகிற, அப்பெல்லாம் நான் இல்லை, ஆனால் அவள் இருக்காளே, நீ இல்லைன்னாலும் அவள் இருந்தால் இருந்துட்டு போட்டோம், அவளையே நீ இப்போ கூப்பிட்டு போகிற டாக்டரே, எங்கள் வீட்டில் கூட்டி போக சொல்லிட்டாங்க, வர்றதில் உனக்கு என்ன, நீ பேசாமல் இரு, நீ எங்கே போனியோ அங்கே போயிட்டு வேலையை பாரு, நான் அங்கே போன வேலையை பார்க்கட்டுமா, பாரு உன்னை யாரும் வேணாண்டா, இல்லை எனக்கு பிடிச்ச ஆளை தேடி போனேன், அந்த ஆள் என் கண்ணெதிரில் இருக்காங்க, அவங்கள கட்டி பிடிச்சி முத்தம் கொடுக்கணும்னு தோணுது, கொடுக்கட்டுமா, அடி பாவி என்னடி யாராருக்கோ கொடுக்கணுங்கிற, ஹலோ வாயை மூடுங்க, நான் என் ஆளுக்கு தான் கொடுக்குறேன்னு சொன்னேன், ஓ ஆள் எங்கே கண்ணு முன்னாடி இருக்காருங்கிற, உன் ஆள் நான் தானடி அப்படின்னு சொல்ல, என் ஆள் உங்களை தான் நான் சொன்னேன், உங்கள் பின்னாடி தான் நான் இருக்கேன், என்னது அப்படின்ட்டு திரும்புறாரு. இங்கே உள்ளார அமுங்கி கிடக்குறாங்க. எங்க அப்படின்னு, என்னாச்சு அப்படின்னு இந்த பிள்ளை ஃபோன் பேசிட்டே கேட்க, ஒன்றும் இல்லை லாரி வர்ற மாதிரி, அதான் நீ பேசு, நீ கண்டினியூ அப்படின்னு சொல்லிட்டு மறுபடியும் என்ன பண்ணாரு, கண்ணாடி அப்படியே நகர்த்தி வச்சு பார்க்குறாரு. கண்ணாடிக்கு கீழே அப்படி குப்பர் அடிச்சு அப்படி படுத்து கிடக்குறது தெரியுதுங்க. அடி பாவி கள்ளி வந்துட்டாலே சொல்லி வச்ச மாதிரி அப்படின்னு பார்க்குறாரு. இந்த பிள்ளை மெல்ல தலையை தூக்க அப்படியே பார்க்குறாரு. ஏன் அப்படின்ட்டு, ஐயோ கண்ணாடியில் பார்த்துட்டாரா என்ன அப்படின்னு சொல்லிட்டு இந்த பிள்ளைக்கு சீட்டுக்கு பின்னாடி உட்காந்துக்கிட்டு ஜம்முன்னு ஏறி உட்காருது. ஐயோ உட்காரதை பார்த்துருவா, குனி அப்படிங்கிறாரு. மெசேஜ் போடுறாரு. மரியாதையே கீழே படுடி அப்படிங்கிறாங்க. நான் படுக்க மாட்டேன், எனக்கு தெரிஞ்சா அவங்களுக்கு தெரிஞ்சால் தெரிஞ்சுட்டு போகுது, அப்புறம் எப்படியா சொல்லி கொடுத்துருவாடி, அதெல்லாம் சொல்ல முடியாத அளவுக்கு சொல்ல முடியாத இடத்துல நான் உங்கள் மூஞ்சியில் முன்னாடி வந்து நிற்பேன், இது வரைக்கும் வரமாட்டேன், நான் படுத்துக்கிறேன் அப்படி சொல்லி குனிஞ்சுக்கிறாங்க, படுத்துக்கிறாங்க. சிவாவுக்கு சிரிப்பு வருது, பதட்டமும் வருது. அதுக்கப்புறம் அப்படி திரும்பி பார்க்குறாங்களா, ஐ லவ் யூ மாமா அப்படி சொல்ல, ஐயோ அப்படின்னு புல்லரிக்க வைக்கிறாளே. வண்டி பார்த்தா அவன் முத்தம் கொடுத்தா நான் வண்டி தாறுமாறு அங்கிட்டு போகுது. ஐயோ கடவுளே, ஆந்திராவுக்கு போயிட்டு வரக்குள்ள, ஹைதராபாத்து போயிட்டு வரக்குள்ள இவன் என்னென்ன பாடுபடுத்த போகிறான்னு தெரியலையே. அது சரி, இவன் சொல்லாத அளவுக்கு, வீட்டில் சொல்லாத அளவுக்கு நான் வந்து நிற்பேங்கிறாளே, எப்படி சொல்லுவா, ஒன்றும் புரியலைன்னு இங்கே சிவா குழம்பி போயிருக்காங்க.
என்ன ஃப்ரெண்ட் இப்படிலாம் போக வாய்ப்புகள் இருக்குது. பார்க்கலாம் என்ன நடக்க போகுதுன்னு. இந்த பற்றி உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா உங்கள் பொண்ணான கையில் லைக்கை போட்டு சப்ஸ்கிரைப் பண்ணி ஆதரவு கொடுங்க அன்பு உறவுகளே. தேங்க்யூ ஃப்ரெண்ட். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா தயவு செய்து லைக் பண்ணுங்க. இன்னும் அப்டேட்ஸ்க்காக சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண மறக்காதீங்க. நம்ம கிட்ட இருக்க எல்லா சேனல்ஸோட லேட்டஸ்ட் வீடியோ அப்டேட்ஸ்க்காக மேல ரைட் சைடுல காட்டுற லிங்கை கிளிக் பண்ணி வாட்ஸ்அப் குரூப்ல ஜாயின் பண்ணுங்க. உங்களிடம் விடைபெறுவது நான் உங்கள் மெஹர்.